ஓயில் 2C2S. அப்போ அம்மா அதை கூடி கவலைப்படையில. இப்போ நான் இப்போ இந்த செல்லங்காட்டி முக்கடை அந்த ஸ்கூலில் இருந்துதான் நான் 8ஆம் ஆண்டு மட்டும் கபடி விளையாடி கொண்டு வந்தேன். அப்போது அங்கு எனக்கு பயிற்சி வழங்கிய மனவெளி மோனியில் எந்த லட்சியம் நான் கபடியால் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைந்து ப்ரோ கபடிக்கு சென்று நான் அங்கே போய் விளையாடணும்னு ஒரு லட்சியம். அம்மா இப்போ பெரும்பான்மையான பெற்றோர்கள் பார்த்தா பிள்ளைகளை படிப்பில் தான் சாதிக்கிறதுக்காக முன்னேற்றி கொண்டு செல்வார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள்ட அம்மா உங்களை விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஊக்குவிப்பு செய்தவர்கள் அம்மா அப்பாவும் என்ன அரைவாசி படிப்பு அரைவாசி விளையாட்டு, அதை விட படிப்பை விட விளையாட்டுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுத்தாங்க. கபடிக்கு மென்மேலும் முன்னுரிமை கொடுத்தாங்க. கபடி என்றால் எங்களோட குடும்பம் வேறு. நான் விளையாட போய்க்கிறேன் குடும்பம் என்று எல்லாரும் பரம்பரை அத்தையாக்கள் சகல பேரும் வரையணும் கபடி விளையாடும்போது. அப்போ அம்மாக்கெல்லாம் முழு சப்போர்ட்டு. எனக்கு என்ன நடந்தாலும் அம்மா தான் இல்லை. படிப்பு இப்போ எனக்கு ஓயில் 2C2S. அப்போ அம்மா அதை கூடி கவலைப்படையில. இப்போ நான் இப்போ இந்த செல்லங்காட்டி முக்கடைப்பட்ட தான் அம்மா சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கான். அப்போ படிப்பு முன்னுரிமை தான், விளையாட்டு முன்னுரிமை தான். அப்போ பெற்றோர் மேல் விளையாட்டுக்கும் விடணும், படிப்புக்கும் விடணும். வெற்றி தொடர்பாக அந்த ஊர் மக்களினுடைய கருத்துக்கள், ஊர் மக்கள் எப்படி அதை உணர்றீங்க தருணம்? எல்லாரையும் விட ஊர் மக்கள் பெருமையாக தங்களோட மண்ணுக்கு இப்படி ஒரு பெருமைன்னு. ஆனால் அதை விட கிளப் விண்மின் கிளப் அவையெல்லாம் என்ன இப்போ இந்த செலெக்ஷனுக்கு பிறகு உயர்த்தி கொண்டு வராங்க. இப்போ இந்த கௌரவ பண்ணி சகலது. அப்போ விண்மின் குரூப்பில் நான் செலக்ட் ஆன பிறகு கணக்கா இதுகள் மெசேஜ்கள் வந்துச்சு, பெருமைப்படுறோம் அப்படி இப்படின்னு. அப்போ நான் ஊர் மக்களுக்கு சொல்லி காண்டது, எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஊர் மக்கள் கிளப் நிர்வாகம் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களும், எல்லா ஊரில் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மா அப்பா மாலையை அம்மா போட்டாக்கள் இல்லைங்களா மாலையோட நடிகை அது போங்க. இளைஞர்களுக்கும் கௌரவப்பு வழங்கி மாலை கலாவுக்கு அழைத்து செல்லப்போகிறோம்.
மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழுக்கும் பலாலி மண்ணுக்கும் பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தன் எங்களுடைய உலை வீரன் உலா நாயகன் கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற பிரதாப் அவர்களே, அவருடைய பெற்றோர்களே, அவருடைய வெற்றியின் காரணிகளாக அமர்ந்திருக்கின்ற பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், அவருடைய பயிற்றுவிப்பாளர்கள், பல வழிகளிலே உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூற நிற்கின்றேன். தமிழ் இனி மெல்ல சாகுமோ என்று பேர் வகையையும் வழிகாட்டுவதற்காக பிரதாப்பிக்கு தனது பெண்ணாடைய போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். அத்துடன் அவருக்கு மலர் மாலையும் போட்டு கௌரவத்தை வழங்கி மிகுந்த பரபரப்பான சந்தோஷத்தை இம்மேடையிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே இவ்வாறான நிகழ்வு இடம்பெறப் போவது என தெரிந்து அந்நிகழ்வுக்கு முதலாளாக வந்திருந்து சிறப்பு தந்திருக்கிறார். அவர் ஒரு பிரதாப்பை பற்றி ஒரு சிறப்புரையை வேண்டும் நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இவ்வெற்றியிலே பங்கு கொண்டிருக்கும் சுபகாந்தன் ஆசிரியர் அவர்களை ஒரு சிறுவுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வின் தலைமை அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய வனவிதா அவர்களுக்கும் மேடையின்பால் வீட்டிருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் இங்கே பிரசன்னமாயிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இனிதான இந்நேர வணக்கம். நேரமும் ஒரு வரையறை 2 நிமிடங்கள், அதற்குள் சொல்ல வேண்டியது. நீங்கள் வேகமானவர்கள் விரைவானவர்கள் என்ற ரீதியிலே நான் ஒரு 8 ஆண்டுகள் சேர்ந்து பிரதாபோட் பயணம் செய்திருக்கின்றேன். அதை 2 நிமிடத்துக்குள் சொல்ல வேண்டிய கடப்பாடு. பிரதாப் 6ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டு என்னிடம் அங்கு ஜால் கலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலைவன் பாடசாலையில் கல்வி ஏற்பதற்காக வந்தார். அவர் வந்ததிலிருந்து ஏனைய மாணவர்களை விட வித்தியாசமானவராகத்தான் தென்பட்டார். ஏனைய மாணவர்களை நான் போட்டிக்கு கூட்டிக் கொண்டு செல்லும் போது அவர்கள் போட்டி அந்த ஸ்போர்ட்டில் போய் கலங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சிறுவயதிலிருந்து கபடி விளையாடி கொண்டு வருகின்றேன். அந்த கபடி விளையாட்டை எனக்கு அறிமுகப்படுத்தியது கலடி ஆர்சிடிஎம்எஸ் ஸ்கூல். படையப்பா அண்ணா, ஜூட்டண்ணா, தேவபிரி அண்ணா, மற்றது சிவானந்தம் சார், அதிபர் எல்லாரும் தான் எனக்கு கபடி பழக்கி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு சென்ட் தாமஸ் கிளப் அதுவும் எனக்கு கபடி சொல்லி தந்து கொண்டிருந்தன. அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து பலாலி மண்ணிற்கு வந்தேன். பலாலி மண்ணிற்கு வந்து அந்த ஸ்கூலில் இருந்துதான் நான் 8ஆம் ஆண்டு மட்டும் கபடி விளையாடி கொண்டு வந்தேன். அப்போது அங்கு எனக்கு பயிற்சி வழங்கிய கயனண்ணா, கயன்ராஜ், ரோக்சன், பிரவா, ஜெயந்தம்மா அவையெல்லாம் பலாலி டீம் என்றதை உருவாக்கி அதை வலய மட்டத்தில் வென்று மாகாண மட்டமும் வென்று நக்னலில் நாங்கள் கோட்டை பயணம் என்ற வகையில் போனோம். அதற்கு முதன்மை கபடி அளித்த பயிற்சியாளர்களை நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு விண்மீன் கிளப்பில் இருந்த நிர்வாகம் எனக்கு முன்னுரிமை கபடி அணியில் முன்னுரிமை தந்து அதை நான் கபடி விளையாடி கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு அந்த கிளப்பிற்கு என்னை கேப்டனாக அளித்தார்கள். அந்த கேப்டன் என்ற வகையில் நான் அந்த கிளப்பிற்கு விளையாடி கொண்டு வந்தேன். அதற்கு முன்னுரிமை வழங்கிய விண்மீன் கிளப்
பலாலி பொடியல். பலாலி பொடியலில் மெஜுவை சென்ற பொடியெல்லாம் எனக்கு ஆக முன்னுரிமை வழங்கினார்கள். அதுக்கும் மேலாக எனது அம்மா அப்பா எனக்கு படிப்புன்றதை இன்னொரு பக்கம் விட்டு கபடி என்றதை மேலும் வளர்த்தார்கள். நான் ஓயலில் 2C 2S எடுத்ததற்கும் கவலைப்படாமல் இந்த ஸ்ரீலங்கா அணிக்கு நான் தெரிவாகின பிறகு அம்மாக்கள் அந்த ஓயல் ரிசல்ட் என்பதை மறந்துட்டு இந்த ஸ்ரீலங்கா அணியில் எடுப்பட்டதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதற்கு மேலாக இந்த மாமாக்கள் 3 மாமாக்களும் தான் சின்னல இருந்து கபடி என்றதை எனக்கு ஊக்கப்படுத்தி அதை இப்ப இந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு நான் தெரிவாகும் வரைக்கும் எனக்கு பக்க பலமாக இருந்தார்கள். அதிலும் ஜெயந்து மாமா சாந்த மாமா அவையில் இருவரும் தான் எனக்கு இப்ப கபடியை முன்னுரிமை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிபர், ஆசிரியர், ஜனாசர், செல்வான டீச்சர், நிறைய டீச்சர் என்று பல பேர் பள்ளிக்கூடத்தில் எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர்கள்லாம் எனக்கு தோளோடு தோல் நின்று எல்லா பிரச்சனையையும் சமாளித்து வந்தார்கள். அதிலும் செல்வான டீச்சர் அவர்கள்லாம் எனக்கு அம்மாவை மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள்தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இந்த வாய்ப்பு வழங்கிய உதவி வழங்கிய டூட்டன் அவர்களுக்கும் உறவுபாலம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எனக்கு வாய்ப்பளித்த விண்மின் கிளப் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது அனுபவ பகுதியினை அருமையாக இதுவரை எமக்கு செவிமடுக்க பகிர்ந்து கொண்ட பிரதாப் சாதனை நாயகன் பிரதாப் அவர்களுக்கு நன்றி கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது பாடசாலை ஆசிரியும் பிரதாப்பின் நலம்பிரியுமான செல்வதாயாளினி அவர்களை ஓரிரு வார்த்தைகளை கூறி வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கும் விண்மீன் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் மற்றும் நமது கிராம சேவகர் மற்றும் எங்களுடைய பலாலி பங்கேற்ற அவர்கள், பலாலி வடக்கு உறவுப்பாளர்கள், இணைப்பாளர் மற்றும் நமது பாடசாலையின் அதிபர், இன்றைய விழாவின் கதாநாயகனாக வீட்டிற்கும் எங்களுடைய மாணவ செல்வன் பிரதாப்பினுடைய பெற்றோர்கள் மற்றும் பிரதாப் பலாலி வாழ் உறவுகள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவினை ஏற்பாடு செய்த விண்மீன் கழகத்துக்கு முதல்ல நன்றியை கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். நன்றிகள் உண்மையிலேயே அவசியமான ஒன்று. ஏன்னு சொன்னா வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு இது ஒரு ஊக்குவிப்பு. என்னது என்னால என்ன முடியும், எது என்னால எது சாதிக்க இயலும், படிப்புலையா விளையாட்டுலையா வேற என்ன என்னால முடியும் என்றதை இனங்கண்டு அப்படி சாதிக்கலாம் என்றதுக்கான ஒரு களம் வெளிக்காட்டி இருக்கிறதான் எங்களுடைய மாணவ செல்வன். அவன் உண்மையிலேயே இந்த உயர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவன் பணிவு. அது நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். நிறைய இடத்துல அவன் பட்ட கஷ்டங்களை நான் இதுல சொல்ல வேண்டி இருக்கு.
போன முறை விளையாட்டு போட்டியில பேண்டுக்கு அவன் தான் லீடர். எங்களுக்கு அவனை விட்ட ஆளே இல்லை. நாங்கள் ஒரு 138 குழந்தைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பெரிய மகாயன அறுநூறு அந்த ரேஞ்சில் எங்களோட ஸ்கூல்ல காட்டி கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு எங்களோட அந்த 138 குழந்தைகளும் 1300 குழந்தைகளுக்கு சமனான செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி எங்களோட அதிபர் ஆசிரியர்கள் அப்படி வழிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல என்னன்னு சொன்னா போனவர் அவன் ஹவுஸுக்கு டெக்கரேஷன் பண்ணினாலும் அவன் தான், பேண்டுக்கு வந்தாலும் அவன் தான், ஏச்சு வாங்குறதும் அவன் தான். அப்படியான ஒரு இதில் கூட ஏச்சு வேண்டி கொண்டு ஸ்டார்ட் டைம் வந்துட்டு, ஆனா அந்த பிள்ளை அந்த இடத்துலயும் திருப்பி மனம் போனாம வந்து செய்து அந்த பேண்டையும் நடத்தி கவுசையும் டெக்கரேட் பண்ணி எல்லாம். அவன் என்ன சொல்லனா அவன் பல்முகத்தை கொண்ட ஒரு எல்லா வடிவங்களையும் பெற்றுப்பான். பேண்டின லீடரா இருப்பான், விளையாட்டுல ஓட்டம் என்னவா இருந்தாலும் அவனா இருப்பான். எந்த டீம் ஃபுட்பால் டீமோ எல்லா டீம்லயும் நாங்கள் போன வருஷம் எல்லா குழு விளையாட்டும் கொண்டு போனாங்க. அது எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் காட்டணும், தெரியப்படுத்தணும்ன்றது எங்களோட ஒரு ஆமா. எல்லா நெட்பால், ஃபுட்பால், கிரிக்கெட், கபடி எல்லாத்துக்குமே வாலிபால். ஆனா எதுலையும் போய் முதல் தடவையோட தோத்து வரையில முயன்று வென்று தோக்குறதுல பிழை இல்லை. நாங்கள் முயன்றுதான் தோட்டு நாங்களே தவிர கோழையா இருந்து எங்களோட பிள்ளைகள் எதிலையும் தோற்கேடு என்பதை நாம் தெரிவிப்பதை சொல்லியிருக்கோம். இதுல அவன் பட்ட கஷ்டத்துல என்னென்னு சொன்னா தட்டுலையும் குண்டுலையும் வந்து பிள்ளை முதலாம் விட வலயத்திலையும் செலக்ட் ஆகி மாவனத்துக்கு போயிட்டான். என்னடான்னு கேட்டா பலாளி விட குறவு பாலம் அவனை வெயிட்ட கூட்டுன்னு சொல்லி அவனை ஒரு பக்கத்தால அவ்வளோ கரைச்சு, இன்னொரு பக்கத்துல கபடி டீமுக்கு நீ வரணும், இந்த 2 கிழமையிலும் வெயிட்ட குறையண்டா அவனை எதிர்த்தான் செய்யறது. வெயிட்ட கூட்டணும், குண்டறியோட வெயிட்ட கூட்டணும், இல்ல கபடி விளையாடணும் வெயிட்ட குறைக்கணும். அப்ப அவனை எதை செய்யறது? 2க்கும் இடையில கிடந்த இடிவிட்டு எங்கள்கிட்ட எங்களுக்கு 2 மாசம் எங்கிட்ட ஸ்கூல்ல வெளியில காட்டணும். அது எங்களால எந்த பிள்ளைய வச்சு எவ்வளவு சாதிக்கலுமோ அதை நாங்கள் செய்யறது தான் நாங்கள் துடிப்போம். அந்த எந்த ஒரு பிள்ளைன்ற திறமையையும் இதை இயலாத எங்களால் இயலாண்டு விட மாட்டோம். எந்த ஒரு டீச்சர்ஸுமே விட மாட்டோம். எங்க அதிபரும் விட மாட்டேன். இதையிலும் அதையிலும் சேரும் பின்னால கழிச்சு ஒவ்வொரு பிள்ளைங்க இப்ப கூட நாங்கள் செயற்பட்டு மகிழ்வோம் இல்லை வெல்றதுக்கு காரணம் அதிபருடைய முழு முயற்சி. அதே மாதிரி அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். நிறைய இது எனக்கு சந்தோஷம் எப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்றேன், இந்த பெத்த பிள்ளையும் கூட அப்படி சந்தோஷப்பட்டு தெரியாது. சரியான சந்தோஷம் அவன் இல்லை. ஆனா எனக்கு சரியான கவலை அவன் O-level ரிசல்ட்ஸ் என்னன்னு சொன்னா இதுல மற்ற பிள்ளைகளுக்கு குறைச்சாண்டு இல்ல ரிசர்வ் பிளேயரா வந்தவன் இந்த நேஷனல் போன டீம் சர்டிபிகேட்டோட பிள்ளை. அந்த பிள்ளைகள் எப்படி போறாங்கன்னா கோச்சா போவாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதை விளையாடி கொடுத்து மெயினா தன் உடல் உழைப்பை முழுக்க கொடுத்தது பிரதாப். அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரதாப், மதுஷன் அப்படின்னு அவங்க தோல் கொடுத்து விளையாடுறவங்க, ரஜீவன் அப்படின்னு நிறைய பேர் இவங்களோட சப்போர்ட்டா விளையாடி இருக்காங்க. இவங்க விளையாடினதால பின்னிக்கு இருந்த பிள்ளைகளுக்கு ரிசர்வ் பிளேயர்ஸ் சரி சர்டிபிகேட் வருது. அது நல்ல விஷயம் தான். இவன் 4 பேரை நல்ல இடத்துக்கு வளர்த்து தனியா போகல, 4 பேரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அத்திவாரத்தை போட்டுட்டு தான் வந்திருக்கான் 2 பேட்ச்மேட் ஆக்களுக்கு. அதே மாதிரி இவன் அப்படி வளர்த்து விட்டுட்டு இந்த பிள்ளை படிப்பால பின்னுக்கு வந்துட்டான்னு சொன்னா நான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியுமோ தெரியாது அவன்கிட்ட போனை பறிச்சு அவனுக்கு அடிச்சு அவன் அம்மாட்ட கூட அப்படி அடி வாங்கி இருக்க மாட்டான். ரிசல்ட்ஸுக்கு நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு சரியான கவலையா இருந்தது. ஆனா இது அதை நிறைவேற்றிட்டான். இனி அவன் வளர்ந்துருவான் என்ற ஒரு இது மட்டும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த விண்மின் விளையாட்டுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணி சார்பில் ஒரு பொன்னாடை விழும் என்று, ஆனால் அணியே பொன்னாடையோடு வருவதை பார்க்க உண்மையிலே சாதனை நாயகனுக்கு சாதனை புரிந்ததன் தன்மை இப்போதுதான் புரியும். இப்போது பலாலி மெசி பாய்ஸ் அணியினரால் சாதனை நாயகன் பிரதாப் அவர்களுக்கு ஒவ்வொரு அணி வீரர்களாலும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றது.
நன்றி. பிரதாப்பின் இந்த சாதனை வளர்ச்சியில் பாடசாலை சார்பாகவும் பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் பிரதாப் அவர்களை கால நேரம் பாராது பயிற்சி அளித்து இஸ்லாந்தில் வசிக்கும் கஜன் மற்றும் காலிக், பிரபா, ஜெயந்தன், வக்ஷன் ஆகியோர் பலாலி முன்னாள் விளையாட்டுக் கழக தலைவர் அவர் விஜய் அவர்களால் தற்போது கௌரவிக்கப்படுகின்றார்கள்.
சாதனை மன்னன் பிரதாப் அவர்களை அவரது குடும்ப உறுப்பினர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் வாழ்த்துவதற்காக பலாலி கபடி இளைஞர் அணி தயாராகிக் கொண்டிருக்கின்றது. வளர்ந்து வரும் பாடசாலை கபடி அணியினர் சாதனை மன்னனை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக பாடசாலை சார்பில் புறக்கல்வித்துறை பொறுப்பாசிரியர் ஜனாசர் அவர்களும் இணைந்து கொள்கின்றார் இந்த நிகழ்வில். கௌரவம் வழங்கிக் கொண்டிருக்கிற ஜனாசர் அவர்கள் விழாவை பற்றி உரை நிகழ்த்துவார். ஓகே